Good morning, my dear students. Today we are going to see very important, very big theorem in this unit. 15 mark question. Product of finitely many compact spaces is compact. So product of finitely many spaces, finitely many compact spaces is compact. Finitely in the word infinite கூட இருக்கு. That is called Tikhonov's theorem. அது இல்ல. Tikhonov's theorem says that product of any number of compact spaces is compact. But அதுக்கு முன்னாடி இருக்கிற தியரம் வந்து product of finitely many compact spaces is compact. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனால் பட் உங்களுக்கு இங்கேயோட ஸ்டாப் ஆயிடும். இதே போல சிமிலர் தியரம் we have seen in connected spaces. Product of finitely many connected spaces is connected. பார்த்து அங்க எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுமோ அதே போலதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு ஸ்பேஸ்க்கு பார்க்கணும். சப்போஸ் x1 and x2 are compact spaces. We will prove x1 in Cartesian product of two compact spaces is compact. First we will establish the result for two compact spaces. It is a very big theorem. Step by step ஆ போறோம். First I will explain the theorem, then I will go to the next class. Because we need three periods, 3 videos we have. Step 1, step 2, explaining the theorem, and we need a lemma for that. Straight away we cannot go to the theorem, we need a lemma that is called tube lemma. What is tube lemma? First நீங்க வந்து இத பண்ணனும். First tube lemma state and prove. நீங்க state பண்ணி prove பண்ணனும். காம்பேரி கேட்டா 15 மார்க்ல 15 மார்க்ல கேட்டா 6 மார்க்ல கேட்டா நீங்க ஸ்டேட் பண்ணா. Consider the product space x cross y where y is compact. If n is an open set of x cross y containing the slice x0 cross y of x cross y, then n contains some tube w x cross y about x0 cross y where w is the neighborhood of x0 in x. பார்க்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த்ரூ டயக்ராம். இந்த டயக்ராம்ல என்ன லெம்மா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப் பண்ணணும். லெம்மாவே புரியாம ப்ரூஃப் போகக்கூடாது. புரியுதா? ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய், இது எக்ஸ், இது வந்து ஆர்டர்டு ஸ்பேஸ், இது வந்து காம்பேக்ட் ஸ்பேஸ். நம்ம இன்னும் ப்ரூஃப் வரல. டியூப் லெம்மா இது இங்க வச்சுக்கிறோம். டியூப் லெம்மா போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரும். இது இருந்தா தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ணணும். இதுல y is compact, இதான் x cross y, இதுதான் x cross y. நீ இது காம்பாக்ட்லாம் பண்ண போறது இல்ல. if n is an open set of, இதற்குள்ள n என்ற ஒரு ஓபன் செட் இருக்கும். containing the slice x0 cross y, containing the slice னா இங்க x0 தூரத்துல நீளமா நீங்க கோடு போட்டீங்கன்னா இதுதான் x0 cross y. இதுதான் ஸ்லைஸ் x0 cross y. இந்த ஸ்லைஸ் இந்த மாதிரி கோடு கோடா நீங்க ஸ்லைஸா பிரிச்சுட்டனா நீங்க அந்த ஹோல் இது வந்துரும். புரிஞ்சுதா? then n contains, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இதுக்குள்ள இருக்குனா n contains some tube, இந்த மாதிரி டியூப், இதுதான் w cross y. where w ங்கிறது என்னன்னா x0 உடைய நெய்பர்ஹுட். இதுதான் x0 உடைய நெய்பர்ஹுட். w cross y எடுத்தீங்கன்னா இந்த டியூப் வரும். இந்த டியூப் வந்து it is an open neighborhood for this x0 cross y. இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இருந்ததுன்னா இது என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இருக்குன்னா ஒரு ஸ்லைஸா பிரிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு டியூப் வரும். ஒரு ஈச் ஸ்லைஸுக்கு ஒரு டியூப் வரும். அதுக்கப்புறம் அதனுடைய இது அப்ளிகேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். So if it is a slice in this x0 cross, இது வந்து x cross y, x இதுதான் x cross y, Cartesian product. இதுல ஒரு ஸ்லைஸ் நீங்க ஒரு கோடு எடுத்தீங்கன்னா there is a tube containing this where this is wy. இந்த w எங்க இருந்து வருதுன்னா இந்த பாயிண்ட் உடைய நெய்பர்ஹுட் தான் w. இந்த w க்கும் கிராஸ் ப்ராடக்ட், அதாவது Cartesian product, இதுதான் tube. Contains some tube w cross y about x0 cross y where w is a neighborhood of x0. இதுதான் x0. புரிஞ்சுதா? This is the statement of the lemma.
So x cross y ன்றது இங்க இருக்கு. where x and y are topological space, y is compact. காம்பாக்டா இருந்தா தான் இந்த ரிசல்ட் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டியூப் இருக்கு. ஒரு ஸ்லைஸ் எடுத்தா ஒரு டியூப், ஒரு ஸ்லைஸ் எடுத்தா ஒரு டியூப். ஒரு ஸ்லைஸுக்கு ஒரு டியூப் இருக்கு. அந்த டியூப் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா W cross y, அந்த Wன்றது neighborhood of x naught. இவ்வளவுதான் சார் டியூப் லெம்மா. We have to prove this tube lemma first, then we have to go to the main proof. Okay. How we are going to the tube lemma? In the next class I will tell you. Okay.